இல்லை திமுக என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? பல்வேறு திட்டங்களை செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க? ஏதோ 200 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொன்னாராங்க. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் சொன்னாரா இல்லையாங்க? அதே அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், உங்களால் என்ன பண்ண முடியும்? அவன் எங்கே ஓடுறான்? பிரிட்ஜை நோக்கி ஓடுறான் கார் எடுத்து. இவனை நம்பி 10 லட்சம் 20 லட்சம் காரை விட முடியாது அப்படின்னு எவ்வளோ வருஷமாக ஓடிட்டு இருக்கான்? 4-5 வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கிறான். இந்த ஒரு வருஷமாக தமிழ்நாட்டில் மழைநீர் வடிகால் வாரியத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்களா? சென்னையில் தமிழ்நாடு விடுங்க, வேலூர் மிதக்குது, நேற்று மதுரை மிதக்குது, தேனி மிதக்குது, தென் மாநிலமே மிதக்குதுங்க, தூத்துக்குடி மிதக்குது, திருநெல்வேலியில் அடமழை. ஏன் மிதக்குது? அங்கே இருக்கக்கூடிய மேயருடைய கணவரும் லஞ்சம் வாங்கிட்டு வணிக வளாகத்துக்கு குறைந்தபட்சம் வரியை மட்டும் வசூல் பண்ணிட்டு 200 கோடி ரூபா ஊழல் பண்ணி, உங்களை நீங்கள் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் காப்பாற்றும், தயவு செய்து நம்பி விடாதீர்கள். ஒரு விவசாயி தான் விளைவித்த பொருளை எடுத்து வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா, என் பொருளை ரோட்லேயே காக்க வைக்கிற, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது, பொருளை நீ வாங்க மாட்டேன்ற, என் பொருளை அழகி போகுது. அப்போ யார் காரணம்? இதுக்கு 40 ரூபா கமிஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் முன்னாடி போகுது. 40 இப்போ நீங்கள் வேஸ்டான 20 லட்சம் டன் நெல் வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் 40 ரூபா கமிஷன் தரதுக்கு லேட் ஆச்சு. அவங்க 40 ரூபா தரல, அதனால ஓரம் கட்டுன்றான். டோக்கன் கொடுத்தவொன்னே தலைவர் நீங்கள் போடுங்க தலைவர், நான் அடுத்த வாட்டி தரேன், பின்னாடி போ, நீ வா, நீ முன்னாடி வா. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேசியிருப்பது அரசியல் விமர்சகர் வி.கே. வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி. தேர்தல் வேற ஒரு பக்கம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, கூட்டணி அதுவும் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் மழை இவங்க எதிர்பார்த்த மழை இன்னும் பெய்யலை, இனிமேல் தான் பெய்ய போகுது. திமுக பல்வேறு வேலைகளை நாங்கள் முன்கூட்டியே செஞ்சிட்டோம், ஆகவே இப்போ இருக்கக்கூடிய தண்ணி தேங்காமல் கூட தடுத்துட்டோங்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நான் அந்தளவுக்கு இன்னும் பெய்யலை, மழை பெஞ்சாதான் தெரிய வரும், முழுக வரும். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை திமுக என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? பல்வேறு திட்டங்களை செஞ்சுருக்கான்றீங்க. என்ன செஞ்சுருக்காங்க? மழைநீர் மழைக்கு மழைநீர் வடிகால் இதுலேருந்து செய்யப்பட்ட சொல்லி 5000 கோடின்னு என்னமோ சொன்னாங்க, அதுவும் அம்பலப்பட்டு போச்சு. இப்போ மழை இல்லை 5000 கோடிக்கு தான் நகராட்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு தான் கணக்கு கொடுத்துட்டாரு. பார்க்கல நீங்கள் தான் 2500 கோடி கொசஸ்தலை ஆறை சுத்தப்படுத்துவதற்கான பணத்தை செலவு பண்ணியிருக்கோம். 85% வேலை முடிந்து விட்டது. 1000 கோடி கழிவுநீர் கால்வாயிலும் மழைநீர் கால்வாயிலும் இணைப்பதற்காக செலவு பண்ணியிருக்கோம். இன்னொரு 1500 கோடி போடுவதற்காக, இணைப்பதற்காக ஒரு செலவு, புதிய கழிவுநீர் கால்வாயும் மழைநீர் வடிகால் போடுறதுக்கும் செலவு பண்ணியிருக்கணும்னு சொல்லி கணக்கை கொடுத்து முடிச்சிட்டானுங்க. முடிஞ்சிருச்சு ஜோலி. இப்போ அதே மாதிரி நாளைக்கு இதுவும் பாதிக்கப்பட்ட இதுக்கு ஒரு கணக்கை கொடுத்து முடிப்பாங்க. ஆமாங்க, இங்கே தான் 200 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொன்னாராங்க. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் சொன்னாரா இல்லையாங்க? அதே அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ வேளச்சேரியிலையும் பள்ளிக்கரணையும் சதுப்பு காடுகளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மழை இன்றைக்கி லீவ் விடுறாங்க, ஸ்கூலு காலேஜுன்னு சொல்லிட்டாவே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவன் எங்கே ஓடுறான்? பிரிட்ஜை நோக்கி ஓடுறான் கார் எடுத்துட்டு. இவனை நம்பி 10 லட்சம் 20 லட்சம் காரை விட முடியாது அப்படின்னு எவ்வளோ வருஷமாக ஓடிட்டு இருக்கான்? 4-5 வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கிறான். தவறுகள் என்ன? சதுப்பு நில காடுகள் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதியில் கால்வாய் மழைநீர் தண்ணி செல்வதற்கான கால்வாய் அமைந்த பகுதியில் கட்டடங்கள் கட்ட அனுமதியை கொடுத்தது இந்த திமுக அரசாங்கம். நீ கட்டி நிற்கிது, ஆனால் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்றான். தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே வரல, வீட்டுக்குள்ளே தண்ணி வரல, தண்ணி இருக்க இடத்துல நீ போய் பில்டிங் கட்டியிருக்க. இதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், இது கண்டிப்பாக ஒரு சாமானியனுக்கு புரியணும். சென்னை உள்ள தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? இப்போ கொசஸ்தலை ஆறு வழியாக சென்னை தண்ணி திருவள்ளூர்லேருந்து பூண்டிலேருந்து மெரினால கலக்குது, மங்காள வரிவிடையில் கலக்குது, அடையாறு ஆறு கலக்குது, கூவம் ஆறு கலக்குது, விருகம்பாக்காய் கால்வாய் ஒன்று இருக்குது, பக்கிங்காம் கால்வாய் இருக்குது. கிட்டத்தட்ட 5-6 நீர்வள தடங்கள் மூலம் தான் ஒட்டுமொத்த தண்ணியும் இது மூலம் சம்பரம்பாக்கத்துலேருந்து எது வந்தாலும் இந்த 5-6 நீர்த்தடங்கள் வழியாக தான் போய் வங்காள வரிவிடையில் கலக்குது தானே. இந்த 5-6 நீர்த்தடங்களை இந்த தமிழக அரசு இந்த ஒரு ஆண்டுகளாக எங்கன்னா ஆடப்படுத்தி தூர்வாரியிருக்கா? இது கலக்கிற இடம் நார்மலாக கலக்கிறதுக்கும், நார்மலாக முகதாரத்தில் தண்ணி போகிறதுக்கும், அடைமழை பெய்கிறப்போ ஒரு முகதாரத்துக்கு தண்ணி போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நார்மலாக போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் குறிப்பிட்ட அளவு தண்ணி தான் அங்கே போகும். பெருமழை பெய்கிறப்ப அதிகமான தண்ணி போகிறப்போ அந்த முகத்வாரத்தை அகலப்படுத்தணும். எங்கே அகலப்படுத்தணும்?
பட்டினப்பாக்கம் மாவட்டம் மெரினாவில் இருக்கக்கூடிய வங்காளரோட எங்கெங்கே இருக்கோ அங்கே வந்து பொக்லைன் நினைவு வச்சு அந்த முகத்துவாரத்தை அழகுப்படுத்தினா தான் தண்ணி ஸ்பீடாக உள்ளே போய் போகும். ரைட்டா? இந்த ஆட்சி ஒரு வருஷமாக 4 வருஷம் கதையை விடுங்க, ஏன்னா இப்போ 5000 கோடி வந்து சொல்லிக்கினே இருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷமாக தமிழ்நாட்டில் மழைநீர் வடிகால் வாரியத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்களா? சென்னையில் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு விடுங்க, வேலூர் மிதக்குது, நேற்று மதுரை மிதக்குது, தேனி மிதக்குது, எங்கே அப்கண்ட்ரியே மிதக்குது, தென் மாநிலமே மிதக்குதுங்க, தூத்துக்குடி மிதக்குது, திருநெல்வேலியில் அடமழை. சென்னை வந்து அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு 1 கோடி பேர் இருக்கோம் நம்ம சென்னையில். 8 கோடி பேரில் கிட்டத்தட்ட மேஜராக நம்ம இருக்கிறோம். கட்டடங்கள் அதிகமாக இருக்க இடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் வந்து தண்ணி தேங்குதுன்னு ஒரு ப்ராசஸ் நீங்கள் சொன்னாலும் மதுரை எங்கே மிதக்குது? ஏன் மிதக்குது? அங்கே இருக்கக்கூடிய மேயருடைய கணவரும் லஞ்சம் வாங்கிட்டு வணிக வளாகத்துக்கு குறைந்தபட்சம் வரியை மட்டும் வசூல் பண்ணிட்டு 200 கோடி ரூபா ஊழல் பண்ணி உள்ளாட்சித்துறையை கவனிக்கல. உள்ளாட்சித்துறை சம்மந்தப்பட்ட பேரூராட்சியோ நகராட்சியோ அங்கே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களோ வேலை செய்யலை, ஃபண்டு கொடுக்கல, எந்த வேலையும் நடக்கலை. இன்றைக்கு அந்த மேயரே மாற்ற வேண்டிய இடத்துக்கு திமுக வந்துருச்சு. அந்த மேயருடைய கணவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. 200 கோடி ஊழலுக்கு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கப்ப அப்போ உள்ளாட்சி சம்பந்தமான எந்த பணிகளும் நடக்கிற இந்த மழைநீர் எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்துங்கிறீங்க. ஆமாம், எங்கெங்கே மிதக்குதோ அங்கே பொருந்தோம். வேலூர் மிதக்குதோ அங்கேயும் பொருந்தோம். உள்ளாட்சியோட வேலை என்னங்க? நகராட்சியும் பேரூராட்சியும் உள்ளாட்சிகளோட வேலை என்ன? மழை பெஞ்சா அது எப்படி சமப்படுத்தணும், எப்படி கொண்டு போகணும், கட்டமைப்பண்ணும், எப்படி வந்து பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து வருடத்துக்கு 5 கோடி, சட்டமன்ற உறுப்பினருக்கு வருடத்துக்கு 3 கோடி, மாமன்ற உறுப்பினருக்கு வருடத்துக்கு 30 - 40 லட்சம் நம்ம கொடுக்குறோம் வரி பணத்துலேருந்து. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது 30 லட்சம் எடுத்துன்னு போயிட்டு அங்கங்க நிழல் குடையை வச்சுக்கிறீங்க. மாமன்ற உறுப்பினர் பேரை மட்டும் போட்டு கவனம் செலுத்துறாங்க. அதெல்லாம் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த நிழல் குடை வைக்கிற வேலையை நிப்பாட்டு. ஒரு பஸ் விட்ட அரசாங்கத்துக்கு நிழல் குடை வைக்க தெரியாதா? அங்கே போயிட்டு பெருசாக டிஆர் பாலு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தா நிழற்குடையோட அவ்வளோ அழகா 3D லைட்ல எஃபெக்ட்ல வச்சுக்கிறாங்க. ரைட்டா? இப்போ மாமன்ற உறுப்பினராக ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? 30 லட்சத்தை வாங்கிட்டு 10 லட்சம் எடுத்துன்னு போய் நல்ல சில்வர் கலரில் லைட்டிங் போட்டு முக ஸ்டாலின் அவரில் ஃபோட்டோலாம் போட்டு தொகுதி மேம்பாட்டு நிதி மாமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து விளம்பரப்பட்டது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டிஆர் பாலு சைதாப்பேட்டில் போட்டிருப்பார், போய் பாருங்க. தயாநிதி மாறன் வந்து லைலா பாலத்தில் போட்டிருப்பார், பார்த்துருங்க. இவங்க எல்லாம் வந்து விளம்பரத்தை நோக்கி பண்ணோன்னே கவுன்சில் நம்ம கொடுக்குற காசையும் நம்ம விடுவானே, நம்ம பேரை போட்டு வைக்கணும்னு சொன்னால் அப்போ மழை நீர் தேங்க தான் செய்யும். நீங்கள் அந்த நிழற்குடை வைக்கிற காசு எடுத்துன்னு போய் நீங்கள் மழை நீர் தேங்காத அளவுக்கான கட்டமைப்பை போக்கி நகருங்க. அதுக்கு தானே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பணம் தரும். இப்போ மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதுக்கு பணம் தரும்? அங்கங்கே சிறு சிறு வேலைகளை ஒரு ஆட்சி நேரடியாக கவனிக்க முடியாத மாமன்ற உறுப்பினர் ஒன்று போடுறோம். இன்றைக்கி 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். முன்னாடி சம்பளம் கிடையாது, இப்போ 1000 ரூபா சம்பளமும் இருக்குது. அவங்களோட வேலை என்ன? அவங்களுக்கு குறிப்பிட்ட ஜாரிஃபல் லிமிட்டுக்குள்ளே தான் அவங்க வேலை. அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்ற போகிறாங்களா, இல்லை இந்தியா ஃபுல்லாக சுற்ற போகிறாங்களா? அந்த மாமன்ற எல்லைகளுக்கு ஜாரிஃபல் லிமிட்டுக்குள்ளே எங்கே தண்ணி தேங்கும், எங்கே தண்ணி நிற்கும், எங்கே ரோடு பள்ளமாக இருக்குது, எங்கே மக்களுக்கு அவதிப்படுறாங்க, எந்த இடத்துல மேடு இருக்குது, எங்கே வந்து மழை பெஞ்சா வந்து நம்ம உடனே மக்களை அப்புறப்படுத்தணுன்றதை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிறது தான் பிரித்து கொடுக்குறது. 200 கவுன்சிலர் எது பிரித்து கொடுக்குறோம் தமிழ்நாட்டை? சென்னையை பிரித்து கொடுக்கணும். 200 கவுன்சிலர் அவங்க சொல்லணும், சார் மழை பெரிய மழையாக போகுது, இங்கே இளங்கோனூரில் தண்ணி நிற்கும் சார், உடனே அங்கே அனுப்புங்க, மோட்டர் பம்புங்க, அந்த இடத்துல பள்ளம் சார், சார் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணா நகரில் தண்ணி வந்து மேடில் ஏறாது, உடனே அங்கே பம்பு அனுப்புங்க சார், இப்போ வந்து தண்ணி ஓட்டம் அதிகமாக இருக்குது, அந்த தாழ்வான பகுதியில் மக்கள் இருக்காங்க, உடனே ஒரு லாரி அமைச்சு இந்த மக்கள்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ தங்க வைங்க. இதை வந்து வேலை செய்கிறதுக்கு தான் மாமன்ற உறுப்பினர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம். அவங்களுக்கு நிதியும் தரோம். ரைட்டா? கண்ட்ரோல் ரூம் வந்து எல்லா வேலையும் பண்ண முடியாதுங்க, சரிங்களா? அப்போ மதுரையில் இந்த மாமன்ற உறுப்பினர்களே வேலை செய்யலை, மேயரே வேலை செய்யலை. மேயர் வேலை செய்யறதுனால கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை செய்யலை. இந்த ஊழலுக்கு உடந்தையாக இருக்கிறதுனா கூட இருக்க அதிகாரிகளே உடந்த, கார்பரேஷன் அதிகாரிகளே உடந்த. இன்னைக்கு ஜெயில் போகிறாங்க எல்லாருமே. இன்றைக்கு மதுரை மிதக்கிறது. சென்னையும் அதே தான் சொல்கிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளில் மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தொகுதிக்கு கொடுக்கப்பட்ட நிதியை கரெக்டாக செயல்பட்டு இருந்தால் இந்த குண்டும் குழியுமா ரோடு இருக்காது. இன்னைக்கு வந்து நமக்கு நாமேங்கிறது நம்மளே காப்பாத்திக்கணும். உங்களுக்கு நீங்க வந்து வீட்டுல விட்டு வெளியே போயிட்டு நீங்க வீட்டுக்கு உயிரோடு வந்தீங்கன்னா கடவுள் புண்ணியம் தான், அரசாங்கம் புண்ணியம் இல்லை. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி உங்கள் வீட்டில் உங்களுக்கு காத்திருக்கப்போ அப்பா நம்ம வீட்டுக்காரர் வந்துட்டாரு, நம்ம புள்ள வந்துட்டான், நம்ம புள்ள தப்பிச்சிட்டான் இன்னைக்கு தான் நீங்கள் நினச்சிக்கணும். அப்படி தான் இருக்கு. இங்கே இருக்க ரோட் கண்டிஷன்ஸு இருக்கா இல்லையா? மறுக்க முடியுமா இல்லையா? ஆங்காங்கே நீங்கள் ரோடை போடுறீங்க. இந்த வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் பொக்கரில் வச்சே நோண்டுறீங்க. எங்கே? தூர்வாடுறதுக்கு.
என்ன அரசாங்கம்? வருமுன் காப்பும் அந்த அரசாங்கம். நான் எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான், இந்த அரசாங்கம் பிணத்தை கணக்கெடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த அரசாங்கம் இருக்கிற தவிர ப்ரிகாஷனாக வருமுன் காப்புன்ற எதெல்லாம் ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கம் செயல்படுத்திருக்கா? இப்போ இந்த நெல்மணிகள் இதாவது நெல் வந்து அரிசி ஆகுது, முளைக்குது, அது முதற்கொண்டு சொல்கிறேன். வடகிழக்கு பருவமழைன்ற வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜனவரியில் வரும், ஒரு வாட்டி மார்ச்சில் வரும், ஒரு வாட்டி அக்டோபரில் அங்கே வரும். எல்லா டைமும் வடகிழக்கு பருவமழை இந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாதாங்க? வேளாண் அதிகாரிகள்லாம் 1 லட்சம் 2 லட்சம் தண்டை கர்மாந்திரம் நம்ம கையில் சம்பளம் வாங்குறாங்களே, தூங்கிட்டு இருக்காங்களா அவங்களாம்? தெரியுமா தெரியாதா? ஆட்சியாளர்களை மீறி அதிகாரிகள் செயல்பட முடியும். நான் சொல்றது ஆட்சியாளர்கள் கொடுக்கணும் இல்லைங்க. நெல் மூட்டைகள் வந்து ரோட்டில் வந்து அடுக்கி கிடக்கு. சார் மழை வரப்போது, ஈரப்பதமாச்சுன்னா நம்ம இடப்பட முடியாது, அது வாங்க மாட்டாங்க, முளைச்சிரும். இதெல்லாம் அதிகாரிகள் ப்ரெஷர் கொடுக்கணுங்க. அப்போ அதிகாரிகள் கவனம் இருக்கிறாங்கன்னா இதான் காரணம். ஆட்சியாளர்கள் ப்ரெஷர் யார் கொடுக்குறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய வேளாண் துறை அமைச்சர் ஒரே ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டாரு. சக்கரபாணி டிபால் குண்டத்துக்கு போகலையா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டு எடப்பாடி அவர்கள் சட்டசபையில் பொய் சொல்லுகிறார் சொன்னாரா இல்லையா? சட்டசபையில் யாருன்னா பொய் சொல்ல முடியுமா? சரி, அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொய் சொன்னார்னா உடனே அங்கே எதிர்க்க வேற யார் வேலை? உணவுத்துறை அமைச்சர் தாங்க எதிர்க்கணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பொய்யுரை உரைக்கிறார், நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மத்திய அரசு இதுவரை எங்களுக்கு அனுமதி தரவில்லை, அவை குறிப்பில் இது ஏறக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணிக்கு இருக்கா இல்லையா? அங்கே படுத்து தூங்கினார் அவர் அன்னைக்கு? இல்லை அவைக்கு போகலையா? இல்லை வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் எங்கே போனார் அன்னைக்கு? அதெல்லாம் விட்டுட்டு நேற்று அவர் அறிக்கை கொடுத்தோன்னு உடனே சொல்கிறார் அவர் பொய் சொல்கிறாரு. நாங்கள் என்ன கேட்குறோம்? ஒரு சிம்பிள் தான். எடப்பாடி அவர்கள் பொய் சொல்கிறதாவே இருக்கட்டும், மத்திய அரசு வந்து செறிவுப்பட்ட அரிசிக்கு லேபுக்கு அனுப்பிச்சது அப்ரூவல் தராதவே இருக்கட்டும், எல்லாமே எங்கள் மேலே குத்தமாகவே இருக்கட்டும். ஒத்துக்கணும், அது ஒரு பக்கம் வைங்க. நீங்கள் ஒன்று உத்தம புத்திரர்கள் தானே, தமிழ்நாட்டில் தேனும் பாலும் தானே ஓடுது. ஒரு விவசாயி தான் விளைவித்த பொருளை எடுத்து வந்து உங்கள்கிட்ட கொடுத்தா குறைந்தபட்சம் நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த பொருளை வாங்கி கொள்முதல் பண்ணி எடை போட்டு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். பாதுகாப்பான இடத்துல வச்சிட்ட பிறகுதான் அதுக்கு நீங்கள் வந்து ஆதார விலையை தரீங்களோ, பணம் தரீங்களோ, அதெல்லாம் அடுத்த கட்டம். அதுக்கப்புறம் மத்திய அரசு சரி ஊட்டப்பட்ட அரிசி கொடுத்து 100 கிலோ அரிசியில் 1 கிலோ சேர்க்கறதுலாம் அடுத்த ப்ராசஸ். அதெல்லாம் வந்து எண்டு ப்ராசஸ். பிகினிங் ப்ராசஸ் என்ன? உன்னை நம்பி நான் 100 நாள் கஷ்டப்பட்டு வந்து என் பொருளை கொடுக்குறேன், என் பொருளை ரோட்லேயே காக்க வைக்கிறேன், 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது, பொருளை நீ வாங்க மாட்டேன்ற, என் பொருளை அழகி போகுது. அப்போ யார் காரணம் இதுக்கு? எடப்பாடி அவர்கள் சொன்னது பொய்னா கூட வச்சுக்கோங்க. நான் சொல்றது பேசிக், ஒரு சாமானியோட இதுதான் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் பொருளை விலை வச்சு நெல்லை விலை வச்சு எடுத்து வந்து 100 மூட்டை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். எப்போ 100 மூட்டை எடுத்து வந்து அம்மாவில் 100 மூட்டை அளந்துட்டியா, பேக் பண்ணிட்டியா, கோழியில் கட்டிட்டியா, சாக்கு பொருள் கட்டி டைட் பண்ணிட்டியா, குடோனில் இருந்து போய் அடுக்கு. இப்போ ப்ராசஸ் பண்ண முடியாது, நிறைய நெல் மூட்டை ப்ராசஸில் இருக்குது. உனக்கு வந்து சீட்டை 100 மூட்டை ரிசீவ்டு போ. இல்லை, அது பண்ணாத காரணம் என்ன சார்? நீங்கள் நியாயமான ஒரு கருத்தை சொல்கிறீங்க. இது அரசாங்கம் திட்டமிட்டே மறுக்குது, இதுக்கு என்ன காரணம்? 40 ரூபா கமிஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க நெல் மூட்டை முன்னாடி போகுது. 40 இப்போ நீங்கள் வேஸ்டான 20 லட்சம் டன் நெல் வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் 40 ரூபா கமிஷன் தரதுக்கு லேட் ஆச்சு. மூட்டைக்கு 40 ரூபா தரல, அதனால ஓரம் கட்டுன்றான். டோக்கன் கொடுத்தோன்னே தலைவர் நீங்கள் போடுங்க தலைவர், நான் அடுத்த வாட்டி தரேன், பின்னாடி போ, நீ வா முன்னாடி வா. யார் 40 ரூபா காசு கமிஷன் கொடுத்தானோ அவன் மூட்டைலாம் உள்ளே போய் அரிசியாகி ஆலைக்கு போய் பணமாக போகுது. யார் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது? விவசாயி வந்து தன் நகையை அடகு, அது ஒரு அம்மா பேசுறது எடப்பாடி அவரோட மேற்கோள் காட்டுதார், தன் நகையை அடகு வச்சு என் பத்திரத்தை அடகு வச்சு நான் வந்து 100 நாள் கஷ்டத்து வேலை பெற்று கொண்டு வந்தா இன்னைக்கு என்னுடைய நெல்கள் முளைத்து இருக்கின்றன, நான் எப்படி அறுவடை பண்ண, எப்படி நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த அம்மாட்ட போய் 40 ரூபா நெல் மூட்டை 100 மூட்டைக்கு 40 ரூபா 4000 ரூபா கொடுமானா அந்த அம்மா இல்லைன்னா அப்போ ஓரமா நெல்லுமா டோக்கனை கொடுமான்னு சொல்லி வேற டோக்கனை வச்சு அதை ஏற்றுறானுங்க. இதுதான் நடக்குது. டாஸ்மார்க்ல எப்படி வந்து கரூர் கம்பெனி மூலம் 10 ரூபா சம்பாரிச்சு கிட்டத்தட்ட 4 வருஷத்துல 24,000 கோடி சம்பாரிச்சாங்களோ அதே மாதிரி இங்கே வேளாண்மை துறையில் மூட்டைக்கு 40 ரூபா சம்பாரிச்சு சொகுசா இருக்காங்க அதிகாரிகளும், இருக்கக்கூடிய அமைச்சர்களும். இப்போ சென்னையில் மழை, அதிதீவிர மழை இன்னும் பெய்யலை, இனிமேல் தான் பெய்ய போகுது. இந்த மழைக்கு இவங்க வந்து நாங்கள் முன்கூட்டியே கலாய்வு செஞ்சதுனால காப்பாற்றிட்டோன்னு சொல்கிறாங்களே, இது எதை நோக்கி போகுது? என்ன ஒரு இல்லை அதை பெய்யலை, ஆனால் அவங்க சொல்கிற தரப்பு அப்படி சொல்கிறாங்க. பேராபத்து சென்னைக்கு இருக்குதா சார்? இவங்க அரசு எந்த மாதிரியான செயல்பட செஞ்சு? நான் வந்து ஒரு நேரடியாக ஒரு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். சென்னையில் பெருமழை பெய்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து உங்களோட பணிகளை ஓரம் கட்டி விட்டு இந்த அரசாங்கத்தை நம்பி பொது வெளியில் வந்து விடாதீர்கள். தாழ்வான பகுதியில் யார் இருந்தாலும் நீங்கள் மேடான பகுதிக்கு சென்றுடுங்க. வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், மெழுகுவத்தி வாங்கி கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் காப்பாற்றும், தயவு செய்து நம்பி விடாதீர்கள். இந்த அரசாங்கம் நீங்கள் செத்த பிறகு ஆஹா செத்துட்டியே லிஸ்ட் கொடுப்பாங்க. மழை மழையினாலும் இடியினாலும் அதுல வந்து செத்தவங்க இத்தனை பேர், எல்லாருக்கும் நாங்கள் 2 லட்சம் கொடுக்குறோன்ட்டு வந்துட்டு அது ஒரு போட்டோ எடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கு, தவிர உங்க உயிரை பாதுகாக்காது. ஏன்னா போன வெள்ளத்திலேயே
சேப்பாக்கம் திருவள்ளி தொகுதியில் ஒரு வயதான கிழவர் ஒரு வீட்டில் இருந்தார். உங்களுக்கு அந்த செய்தி தெரியுமான்னு தெரியல. உதயநிதி திடீர்னு அவங்க வீட்டில் போயிட்டு உள்ள தண்ணி ஃபுல்லாக போகுது, அவர் உட்காந்துருக்காரு. அதில் போய் அப்படியே ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து தாத்தா வர தாத்தான்னு சொல்லிட்டு ஒரு வெளில வந்துட்டார். நானும் போய் மக்களாக இருந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட் அரசாங்கம் தான். இப்போ உதயநிதி அவர்கள் வடகிழக்கு பருவமழைக்கு வேலைகள் கரெக்டாக நடக்கிறத, வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகி மழை பெய்யறப்ப தான் பார்ப்பீங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தீங்க? அதான் உல்லாச டூர் போயிட்டாரே. அவர் தான் துபாயில் போயிட்டு உல்லாசமாக இருந்துட்டு ஒரு 15 நாள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கார். இப்போ அவருக்கு டைம் இருக்குது. இப்போ போர் அடிக்குது, வண்டி எடுத்துட்டு ஒரு ஓவர் கோட்டை போட்டு இது நடந்துச்சா அது நடந்துச்சா அது என்னாச்சு இது என்னாச்சு, ஓ இது அப்படி ஆயிடுச்சா அது அப்படி ஆயிடுச்சா, ஒன்றுமே நடக்காது. இப்போ அவங்க தோண்டிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் போய் ஆய்வு பண்ணி என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போனோடனே உடனே காங்கிரீட் வச்சு மூடி உடனே தண்ணி போயிடுமா? முதல்ல வாங்கணும் அப்புறம் தோண்டணும். ஒரு படத்தில் சொல்லுவான் பாருங்க, பொண்ணம்பளை சொல்ல பாரு, முதல்ல வாங்கணும் அப்புறம் தோண்டணும் அப்புறம் கட்டணுன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணல. நீங்கள் இப்போதாங்க நோண்டிட்டு இருக்கான். இவர் போய் நான் ஆய்வு பண்ணிட்டேன், இவர் உதயநிதி வந்துட்டார், ஆய்வு பண்ணிட்டார், டக்குன்னு மண்ணை வைத்து மூடு, தண்ணி உள்ளே போயிடும், காங்கிரீட்லாம் செட் ஆகும். காங்கிரீட் செட் ஆகிடுமா? என்ன பழக்காது? முதல்ல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. சதுப்புநில காடுகளை சுற்றி இருக்கவங்க, வேலைச்சேரி சுற்றி இருக்கவங்க, நங்கநல்லூரை சுற்றி இருக்கவங்க, தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இன்னைக்கு மரண பீதியில் இருக்கிறான். வீடு போயிடுமா, காடு போயிடுமா, நம்ம கார் போயிடுமான்னு மரண பீதியில் இருக்கிறான். மொட்டை மாடி தான் நமக்கு அடிச்சுன்னு சொல்லி எல்லாம் மொட்டை மாடியை நோக்கி நகர்றானுங்க. என்ன கான்செப்ட் இதெல்லாம்? என்ன பிரிகாஷனா இந்த அரசாங்கம் என்னைக்குமே செயல்படல, இப்பயும் செயல்படல. இன்றைக்கு நான் மக்கள்கிட்ட சொல்றேன், மழை பெரும் மழை வந்தால் தயவு செய்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள். அரசாங்கத்தை எதிர்பார்க்காதீங்க, அது உங்களுக்கு தோல்வியில் தான் முடியும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.